الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم هذا وإن للطاغين لشر مآب جهنم يصلونها فبئس المهاد هذا فليذوقوه حميم وغساق وآخر من شكله أزواج هذا فوج مقتحم معكم لا مرحبا بهم إنهم صالوا النار. அன்பிற்குரிய சோதரர்களே, நாம் திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமலை குரானின் 38வது அத்தியாயமாகிய சூரா சாத் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம். நாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடந்த வாரம் 52வது வசனம் வரை பார்த்திருந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு கடந்த வாரம் 54 வசனங்கள் வரை பார்த்திருந்தோம். இன்றைக்கு 55வது வசனத்திலிருந்து பார்த்து இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கடந்த வாரத்திலே பார்த்த வசனங்களில் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பற்றியும் இன்பங்களை பற்றியும் அல்லாஹ் எடுத்துரைத்தான். அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களிலே நரகத்தினுடைய கடுமைகளை பற்றி வேதனைகளை பற்றி அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், وَإِنَّ لِلطَّاغِينَ لَشَرَّ مَآبٍ. வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு கெட்ட திரும்புமிடம் இருக்கிறது. கெட்ட திரும்புமிடம் என்று சொன்னால் அதை தொடர்ந்து அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஜஹன்னம், ஜஹன்னம் என்ற நரகம் என்ற கெட்ட திரும்புமிடம் வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வரம்பு மீறக்கூடியவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போட்டிருக்கக்கூடிய எல்லைகளை மீறி வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்யுமாறு கட்டளையிட்ட விஷயங்களை செய்வதும் அவன் நமக்கு தடை செய்த விஷயங்களை தவிர்த்து கொள்வதும் தான் அல்லாஹ் அடியார்களுக்கு போட்டிருக்கும் எல்லை, அல்லாஹ் அடியார்களுக்கு போட்டிருக்கக்கூடிய வரம்பு. அப்ப யாரெல்லாம் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட விஷயங்களை நாம செய்யாமல் இருப்பதும் தடுத்த விஷயங்களை செய்வதும் வரம்பு மீறுவது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இன்னல் தாகீன லஷர்ர மஆப். வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு கெட்ட திரும்புமிடம் இருக்கிறது. கெட்ட திரும்புமிடம் என்று சொன்னால் ஜஹன்னம், அது நரகம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஜஹன்னம் என்ற வார்த்தை ஜுஹுமத் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உள்ளது. ஜுஹுமத் என்று சொன்னால் கடுமையான பேரிருள். ஏன்னா நரகம் என்பது மிகவும் ஆழமான, எந்த அளவுக்கு ஆழம் நம்முடைய கற்பனையில் நாம் கொண்டு வர இயலாத அளவுக்கு ஆழமான. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியில சொல்லி காட்டுறாங்க, ஒரு தடவை பயங்கரமான ஒரு சப்தம் கேட்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை சொல்றாங்க, இந்த சப்தம் என்னவென்று தெரியுமா? 70 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சப்தம் ஒரு கல்லு விழுந்ததுடைய சப்தம். அந்த கல்லு ருமிய பின்னாரி முன்பு 70 ஹரீஃபா, 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்தில் என்ன செய்யப்பட்டது? அந்த கல்லு வீசப்பட்டது. அந்த கல்லு நரகத்தில் சென்று கொண்டே இருந்தது. இப்பொழுதுதான் அதனுடைய அடிப்பகுதி அது சென்று அடைந்திருக்கிறது. அதனால் ஏற்பட்ட சப்தம் தான் இது. நபியான சொல்றாங்க, 70 ஆண்டுகளுக்கு முன்னர் வீசப்பட்ட ஒரு கல்லு அது ஓய்வெடுத்து தங்கி ரெஸ்ட் எடுத்துலாம் போகாது. அது போய்கொண்டே என்ன செய்யும், இருக்கும், போய்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக வீசப்பட்ட கல்லு 70 ஆண்டுகள் கழித்து தான் நரகத்துடைய தரைப்பகுதியை அடைகிறது என்று சொன்னால் நரகம் எவ்வளவு பயங்கரமானது, நம்முடைய கற்பனைக்கே எட்டாத ஒரு ஆழம்.
நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு பேரிருள் தான் நரகம் என்பது. அங்க எல்லாமே இருள் தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், சூழ்ந்து இருக்கும். அப்ப அதன் காரணமாகத்தான் நரகத்துக்கு இருள் கடுமையாக அந்த இருள் சூழ்ந்திருக்கின்ற காரணத்தினால் ஜஹன்னம் என்ற பெயர் நரகத்தில் செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஜஹன்னம் எப்படிப்பட்டது? எஸ்லௌனஹா. எஸ்லௌனஹா என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று நரகத்திலே அவர்கள் நுழைவார்கள். இன்னொரு அர்த்தம் எஸ்லௌனஹா என்று சொன்னால் நரகத்தினுடைய தீ ஜுவாலைகள் அவர்கள் என்ன செய்யும், கரிக்கும். நரகத்தினுடைய சூட்ல கரிவதற்கும் எஸ்லௌனஹா தான், நரகத்தில் நுழைவதற்கும் எஸ்லௌனஹா. அப்போ நரகத்தில் நுழைந்து அதனுடைய அந்த தீ ஜுவாலைகள் அமன செய்யப்படுவார்கள், நரகத்துடைய ஜுவாலைகளால் கரிக்கப்படுவார்கள். அது தங்கும் இடத்தில் மிக கெட்டது. மிகாது என்று சொன்னால் தொட்டில். குழந்தைக்கு தொட்டில் எப்படி ஒரு அற்புதமான ஒரு தங்குமிடமாக நல்ல ஒரு தூங்கக்கூடிய இடமா இருக்குமோ அது போன்று நரகம் என்பது கெட்ட ஒரு தங்குமிடம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது வஜஅல்னல் அர்த மிஹாதா, நாம் உங்களுக்கு பூமியை தொட்டிலாக ஆக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எப்படி குழந்தை எப்படி தொட்டில நிம்மதியாக தூங்குதோ அதுபோல் நீங்கள் நிம்மதியாக வசிக்கக்கூடிய இடமாக நாம பூமியை ஆக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கின்றார். அப்ப நரகம் என்பது அது மிக கெட்ட ஒரு தங்குமிடம். எந்த அளவுக்கு அது கெட்ட தங்குமிடம்? நரகத்துல நெருப்பை தவிர வேற ஒன்றும் கிடையாது, நெருப்பு தான் அங்க. நபியார் சொல்றாங்க, நாவுக்கும் ஜுஸூமின் சபஈன ஜுஸஅம் மின் நாரி ஜஹன்னம். உங்களுடைய இந்த உலக நெருப்பு நரகத்துடைய நெருப்புல 70ல் ஒரு பங்கு தான். நரகத்துடைய நெருப்ப 70ல் நம்ம உலகத்து நெருப்பை விட 70 மடங்கு 69 மடங்கு செறிவூட்டப்பட்டது நரகத்துடைய நெருப்பு. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த நபியான சொன்னாங்க, இந்த ஒரு மடங்கு உலகத்துல எது அதிக அளவு நெருப்போ அந்த நெருப்பை எடுத்துக்கொண்டாலும் அதுவே எல்லாத்தையும் என்ன செஞ்சு விடுகிறது, பசுமாக்கி விடும்போது நரகத்துடைய நெருப்பு எவ்வளவு கொடூரமாக இருக்கும் அப்படின்னு நபியான சொல்றாங்க. நம்ம இந்த உடம்புல தூக்கி நம்மள போட்டாங்க வச்சுருங்க, ஒரு வினாடியில நம்ம அளவே சொல்ல முடியாது, நம்ம பசுமா போயிடும், ஒன்றும் இல்லாம போயிடும். இந்த உடம்புல தூக்கி போட்டாங்க. நரகத்துல அல்லாஹ் தூக்கி போடும்போது நபியான சொல்றாங்க, லிர்சுல் காஃபிரி மிஸ்ரு உகத். ஒரு காஃபிருடைய கடவாய் பல்லு உகது மலை சைஸுக்கு இருக்கும். ஒரு காஃபிருடைய கடவாய் பல்லு இருக்கு பாருங்க, உகது மலை சைஸ்ல இருக்குது. உகது மலை சைஸ்ல பல்லு இருக்குன்னா அவனுடைய உடம்பு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. கன்னியாகுமரியில கால் இருந்தா காஷ்மீர்ல தலை இருக்கும். அவ்வளவு பெருசா இருந்தா தான் ஒரு நரகவாதி அவ்வளவு பெரிய தோற்றத்துல இந்த தூக்கி போடப்படுவான், நரகத்துல தூக்கி போடப்படுவான். அவ்வளவு பெரிய உடல் இருந்தா கூட அவனுடைய உள்ளங்கால்களில் நெருப்பு கண்கள் வைக்கப்படும் பொழுது நபியா சொல்றாங்க, நரகத்துல குறைந்தபட்ச வேதனை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் என்ன அகுவன அகலினார், நரகத்துல குறைந்தபட்ச வேதனை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உள்ளங்கால்கள்ல நெருப்பாலான 2 செருப்புகள் மாற்றப்படும், அல்லது நெருப்பாலான 2 கங்குகள் வைக்கப்படும். அதன் காரணமாக அவனுடைய மண்டை கபாலம் அப்படியே கொதித்து வடியும். மண்டை ஓடு இருக்கு பாருங்க, அவனுடைய தலை ஒரு தமிழ்நாடு சைஸுக்கு இருந்தாலும் சரி, அந்த மண்ட கபாலம் கொதித்து வடியும் என்று சொன்னால் நரக நெருப்பு எவ்வளவு கொடூரமானது, நரகம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு பயங்கரமானது என்ன செய்ய முடிகிறது, இதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஜுமர் அப்படிங்கிற அத்தியாயத்துல 14வது வசனம் சொல்லியிருந்தான், லஹும் மின் ஃபௌகிஹிம் லுதலும் மின் நார். நரகத்துல கிடப்பாங்க, அவங்களுக்கு மேலேயும் நெருப்பாலான ஜுவாலைகள் தான் இருக்கும், நிழல்கள் தான் இருக்கும். லுதலும் மின் நார், நெருப்பு மேகங்கள் அவர்களுக்கு மேலேயும் இருக்கும். ஒமின் தஹ்தியும் லுதலும், அவர்களுக்கு கீழேயும் நெருப்பு மேகங்கள் இருக்கும். யோசிச்சு பாருங்க, மேலையும் நெருப்பு கீழே நெருப்பு என்று சொன்னால் சாதாரண ஒரு ஆழம் கிடையாது. ஒரு கல்லை போட்டாலே அதனுடைய தலைப்பகுதியை அடைவதற்கு 70 ஆண்டு காலம் ஆகும் சொன்னோம்னா நரகம் எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் இந்த செய்திகள் மூலமா அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், இது நரகவாதிகளுக்குரிய ஒரு தண்டனை. அவர்கள் அதை சுவைக்கட்டும். ஹமீமு வகத்தா,
ஹமீம் என்று சொன்னால் எரித்து விடக்கூடிய கொதிக்கக்கூடிய நீர். கொதிக்கக்கூடிய நீர் அப்படி மேலே தூக்கி ஊற்றினா என்ன ஆகும்? உடம்பு அப்படி என்ன செஞ்சிடும்? அவுச்சிரும், எரிச்சிரும். நரகத்துடைய அந்த கொதிநீர் என்பது இதை விட 70 மடங்கு மிகையூட்டப்பட்டது. அப்போ எதுவும் ஹமீமும் அவர்கள் அங்கே சுவைப்பதுன்னா அல்லாஹ் வந்து கேலியாக அல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொன்றையும் இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளையும் சுவைப்பது என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் இருக்கு. அடியை சுவைக்கிறதுனா அடியை வாங்குறது, உணவை சுவைக்கிறதுனா உணவை மென்று சுவைப்பது, ஒரு காற்றை வந்து இந்த மாதிரி வாழ்க்கையை அனுபவிப்பது, அந்த மாதிரி நரகத்தை சுவைப்பது என்று சொன்னால் நரகத்துடைய வேதனை அனுபவிப்பது. அவர்கள் கொதிக்கின்ற நீரையும் சீழையும் என்ன செய்வார்கள்? அவர்கள் சுவைக்கட்டும், அங்கே சுவைக்கட்டும் என்று சொல்லப்படும். நரகவாதிகளுக்கு வந்து கொதிக்கக்கூடிய நீர் தான் அங்கே என்ன செய்யப்படும்? உணவுக்காக கொடுக்கும். இது உடனே கொடுக்கப்படுமா? உடனே என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படாது. கொதிக்கக்கூடிய நீர் தான் கொடுக்கப்படும். உடனே கொடுக்கப்படுமா? உடனே கொடுக்கப்படாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃப்ல 29வது வசனத்தில் கூறுகின்றான், அவர்கள் தண்ணீர் கேட்டு என்ன செய்வார்கள்? அப்படியே தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள். அப்படி கெஞ்சும் பொழுது உடனே தண்ணீர் கொடுக்கப்படாது. அவ்வளவு கெஞ்சிய பிறகுதான் உருக்கிய உலோகத்தை போன்று, செம்பை போன்று கொதிக்கக்கூடிய தண்ணீரை கொடுக்கப்படுவார்கள். தண்ணி தரும்போது அந்த தண்ணீர் எப்படி இருக்கும் என்று சொன்னால், உருக்கிய செம்பு அல்லது ஒரு உலோகத்தை, ஒரு இரும்பை உருக்கி, ஒரு செம்பை உருக்கி அது திரவமாக இருக்கும் பொழுது எவ்வளவு ஹீட்டா இருக்கும், எவ்வளவு படு பயங்கரமா இருக்கும். அது போன்ற தண்ணீர் செய்யப்படுவார்கள், கொடுக்கப்படுவார்கள். அந்த தண்ணியை முகத்துக்கிட்ட கொண்டு போகும்போது முகமெல்லாம் என்ன செஞ்சிடும்? அவிஞ்சு போய்விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 18:29 சொல்கின்றார். சூரத்து முஹம்மத் என்ற அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் கொதிக்கின்ற நீர் புகட்டப்படுவார்கள். அவர்களுடைய குடல்களை எல்லாம் அது துண்டு துண்டாக ஆக்கிவிடும். குடல்னா நம்ம வயிற்றுல உள்ள குடல் இல்லை. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி விளங்குறதுக்காண்டி, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி சைஸ்ல இருப்பான் பாருங்க, அந்த வயிற்றுல உள்ள குடலை என்ன செஞ்சிடும்? துண்டு துண்டாக ஆக்கிடும். அப்படியான சொல்றாங்க, நரகவாதியினுடைய இந்த பகுதி இருக்கு பாருங்க, இங்க போறது இதை கிடக்கிறது 3 நாள் ஆகும். அவ்வளவு தூரம் நரகவாதிக்கு 2 மார்புக்கு மத்திய எவ்வளவு தூரம், அவ்வளவு பெரிய சைஸ்ல தூக்கி எல்லாம் நரகத்துல போடுறான். அந்த குடல்களை என்ன செய்து விடும்? அந்த நீர் அப்படியே துண்டு துண்டாக ஆக்கிவிடும். அதை அவன் மிடராக விழுங்குவான். வலா எகாது யுசியப்புகும், அதை விழுங்குவதற்கு முடியாது. அவ்வளவு பயங்கரமான தாகம். தாகத்தை கொடுக்கப்படக்கூடிய தண்ணீர் வந்து உருக்கிய உலோகத்தை போன்று இருக்கும். அதை பக்கத்தில் கொண்டு போகும்போது முகத்தை அப்படியே அது அவித்து விடும், குடல்களை துண்டு துண்டாக்கி விடும். அதை அவன் விழுங்குவான். அதை அவனால் விழுங்குவதற்கு முடியாது. மௌத்து மின்குள்ளி மக்கள், எல்லா புறங்களிலிருந்தும் மரணம் அவனை நோக்கி வரும். அந்த மாதிரி விஷயத்தை உலகத்தில் நடந்தால் ஒரு வினாடியில மௌத்தா போயிடும். ஒரு வினாடி என்ன, ஒரு வினாடி கம்மியான நேரத்தில் நம்ம இருந்தது தெரியாம ஆயிடும். எழுத்தியில் மௌத்து மின்குள்ளி மக்கான், எல்லா புறங்களிலிருந்தும் மரணம் அவனை நோக்கி வரும். அம்மா கோபி மையை, அவன் மையத்தா இறந்து போகக்கூடியவன் கிடையாது. அவனுக்கு பின்னால் இன்னும் கடுமையான வேதனையும் இருக்கிறது என்று சூரத்து இப்ராஹிம்ல 17வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எங்க பார்த்தாலும் மௌத்து தான். மௌத்துனா என்ன அர்த்தம்? பயங்கரமான 70 மடங்கு மிகையூட்டப்பட்ட தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீ அவனை பாதிக்கிறது. கொதிக்கக்கூடிய தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. சீல், நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து வடியக்கூடிய தீ எரிச்சா எப்படி சீல் வைக்குமோ, நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து சீல் வடியும். அந்த சீலை தான் அவங்க என்ன செய்யப்படுறாங்க? கொடுக்கப்படுகின்றார்கள். அப்ப அவ்வளவு பயங்கரமான ஒரு வாழ்க்கை தான் நரகத்துடைய வாழ்க்கை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, நரகத்துல வந்து நரகவாதிகளுக்கு ஜக்கூம் என்ற மரத்தை அல்லாஹ் உணவாக அல்லாஹ் கொடுக்கின்றாங்க. இந்த ஷஜரத்துல் ஜக்கூம் தஆமுல் அதீம், ஜக்கூம் என்ற மரம் தான் நரகவாதிகளுடைய பாவிகளுடைய உணவு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த ஜக்கூம் மரம் எப்படிப்பட்டது? நபியான சொல்றாங்க, லவ் அன்ன கத்ரத்தம் மின் ஜக்கூம், ஜக்கூம் மரத்தினுடைய ஒரே ஒரு சொட்டு இந்த உலகத்தில் விழும் என்று சொன்னார்.
லஅஃஸதத் அலா அஹ்லி துன்யா மஆயிஷா. இந்த உலகவாதிகளுடைய உலக மக்கள் அனைவருடைய வாழ்க்கையையும் அது பாழ்படுத்திடும். ஜக்கூம் மரத்தினுடைய ஒரு சொட்டு இப்ப உலகத்துல விழுந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, உலக மக்கள் அனைவருடைய வாழ்க்கையும் என்ன செஞ்சிடும், கதையை முடிச்சிடும். அது யாருக்கு உணவாக அமையுமோ அவனுக்கு எப்படி இருக்கு நபியான கேட்கிறாங்க. ஒரு சொட்டு விழுந்தாலே உலக மக்களுடைய கதை முடிஞ்சிடும்னா அந்த ஜக்கூம் மரத்தை எவன் சாப்பிடுவானோ அதான் சாப்பாடு. ஒரு சொட்டு இல்லையே, அதான சாப்பாடு. அந்த சாப்பாடு அவன் சாப்பிடும் போது அவனுக்கு அது எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்யறாங்க, நமக்கு கேட்கின்றார். அப்ப எங்க பார்த்தாலும் சாகடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நரகத்தில் இருக்கு. அங்கே அவர்கள் மாளவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள், உயிரோடு இருக்கவும் மாட்டார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு இடம் தான் நரகம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விட்டு காப்பாற்ற வேண்டும். அப்போ அந்த நரகத்துல இவ்வளவு பயங்கரமான வேதனைகள் இருக்குங்களா? இன்னும் அல்லாஹ் சொன்னீங்கன்னா லில்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு நெருப்பு ஆடைகள் அங்கே தயார் செய்யப்படுது. நரகத்துல ஆடை இருக்குது, ஆனா அந்த ஆடை எல்லாமே நெருப்பு தான். நெருப்பு ஆடைகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சொப்பு மின் பௌக்கி ருஊசிஹிமுல் ஹமீம், அவர்களின் தலையின் மேலிருந்து கொதிக்கக்கூடிய நீர் என்ன செய்யப்படும், ஊற்றப்படும். கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும் போது அவருடைய வயிறுகளில் உள்ளவையும் தோள்களும் அப்படியே கருகி போய்விடும். வலகு மகாமிய ஹதி, அவர்களுக்கு சம்மட்டி அடிகளும் இருக்கிறது. சம்மட்டி அடினா என்ன? நம்ம ஊர்ல பாவாத்தும் போது முளையை அடிக்கும் பாருங்க, சம்மட்டி, பெரிய சம்மட்டி. அந்த சம்மட்டி அங்க எப்படின்னு தெரியாது. கபூர்ல உள்ள வேதனைகளை சொல்லும் போது இந்த கபூர்ல உள்ள வேதனையில பெடல்ல சம்மட்டியை வச்சு ஒரு அடி என்ன செய்யப்படும், அடிக்கப்படும். அந்த அடியை ஒரு மலைக்கு மேல அடிச்சோம்னா மலை என்ன செஞ்சிடும், எல்லாமே மணல் துகள்களாக மாறிவிடும். அப்படிப்பட்ட அடி எங்க கபூர்ல ஒரு அடியா கொடுக்கப்பட்டால், அந்த கபூர் நரகத்துல கபூர்ல வேதனையில கொடுக்கப்படக்கூடிய சம்மட்டி அடிய மலையில அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நபியான சொல்றாங்க மலை என்ன செஞ்சிடும், மணல் துகளாக மாறிவிடும். இதுக்கு கபூர் வேதனை. நரகத்துல என்ன, வலகு மகாமியோ மின் ஹதீத், இரும்பு செம்மட்டியாலான அடி என்று அல்லாஹ் கூறுகிறான். இரும்பாலான மிக பயங்கரமான சுத்தியல். அவனுடைய சைஸுக்கு சுத்தியல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நரகவாதியுடைய சைஸுக்கு அவன் அடிக்கிற சுத்தியல் எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கும். வலகு மகாமியோ மின் ஹதீத், அவர்களுக்கு இரும்பு சுத்தியலாலான அடிகளும் இருக்கிறது என்று அல்லாஹ் செய்கின்றான். நமக்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கின்றார். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், அதே வடிவில் இன்னும் பலவிதமான வேதனைகளும் அங்கே இருக்கிறது. நரகத்தில் கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படுறது ஒண்ணு. அதே மாதிரி ஜக்கூம் மரம், தலைக்கு மேல பார்த்தா பயங்கரமான நெருப்பு மேகங்கள், காலுக்கு கீழே நெருப்பு மேகங்கள், இப்படி பலவிதமான வேதனைகளுக்கு மத்தியில அதே வடிவத்தில் இன்னும் பலவிதமான வேதனைகளும் அங்கே அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். அப்ப நரகத்துல நம்ம தப்பிக்க முடியுமா, நரகவாய் தப்பிக்க முடியுமானா தப்பிக்க முடியாது. குல்லமா அதாவது எப்பொழுதும் மின்ஹா ஒழிது செய்யா, அதிலிருந்து அவர்கள் வெளியேற நினைக்கும் பொழுதெல்லாம் மீண்டும் என்ன செய்யப்படுவார்கள், அங்கே தள்ளப்படுவார்கள். அந்த நரகத்துல போய் விழுந்தவுடனே அங்க சொல்லுவாங்க, தலைவர்கள் எல்லாம் ஏற்கனவே தலைவர்கள், வழிகட்ட தலைவர்கள் நரகத்துல கிடப்பாங்க. அந்த வழிகட்ட தலைவர்களை பின்பற்றிய தொண்டர்களும் நரகத்துல கிடப்பாங்க. அப்ப அந்த தலைவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஹாதா ஃபௌஜும் முக்தஹிமும் மஅக்கும், தன்னுடைய இந்த உலகத்துல யாரெல்லாம் மக்களை வழிகெடுத்தாங்களோ அவங்க நரகத்துல கிடைக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க தங்களுடைய தொண்டர்கள் நரகத்துக்குள் நுழையும் போது அவங்க சொல்லுவாங்க, ஹாதா ஃபௌஜும் முக்தஹிமும் மஅக்கும், இவர்கள் உங்களோடு நரகத்தில் நுழையக்கூடிய ஒரு கூட்டம் தான். முக்தஹிம் சொன்னோம்னா பலக தஹமல் அகபா, நீங்கள் கணவாயை இன்னும் கடக்கிறது அல்ல சொல்றாங்க. இக்குதஹம்னா ரொம்ப சிரமப்பட்டு கடக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடக்குவோம் பாருங்க, அதுக்கு இக்குதஹம கடத்தல் தான். ஆனா எப்படி ஒரு இடத்தை எப்படி கடக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு முள்ளு நிறைந்த பாதையில் கடப்பதை போன்று, அல்லது கூர்மையான கற்கள் நிறைந்த பாதை, அல்லது செங்குத்து மலையை ஏறி கடப்பதை போன்று அந்த மாதிரி அவங்க செய்வாங்க. அவர்கள் நரகத்துக்குள்ள ஃபௌஜு முக்தஹிமும் ஆகும், உங்களோடு நரகத்திற்கு வரக்கூடிய கூட்டம் எப்படி வருவாங்க, பயங்கரமான
கஷ்டப்பட்டு சிரமத்தோட நரகத்துக்குள்ள வருவாங்க. லா மதஹபம் பிஹிம், அவர்களுக்கு எந்த ஒரு வரவேற்பும் இல்லை. இன்னவும் சாலும் நார், அவர்கள் நரகத்திலே கரியக்கூடியவர்கள் அப்படின்னு தலைவர்கள் தொண்டர்களை பார்த்து சொல்லுவாங்க. அப்ப தொண்டர்கள் தலைவர்களை பார்த்து சொல்லுவாங்க, காலு பல் அன்தும், நாங்க மட்டும் கிடையாது, நீங்கள் தான் என்ன செய்ய போறீங்க, நரகத்திற்கு வரப்போகிறீர்கள். லா மர்ஹபன் பிக்கும், உங்களுக்கும் என்ன கிடையாது, எந்த வரவேற்பும் கிடையாது. அன்தும் கத்தம்துமூஹு, நீங்கள் தான் எங்களை இந்த நரகத்திற்கு முற்படுத்தினீர்கள். நாங்க நரகத்தில் எங்களை தள்ளி விட்டது யாரு, நீங்க தான். அப்படின்னா அவங்க நரகத்தை தள்ளி விடல, தப்பான பாதையை காட்டினாங்க, தவறான பாதையை நீங்க காட்டினீங்க, நாங்க அதை பின்பற்றணும். நாங்க எங்க வந்து சேர்ந்துட்டோம், நரகத்தில் வந்து சேர்ந்துட்டோம். எங்களை இந்த நரகத்திற்கு முற்படுத்தியவர்கள் நீங்கள் தான். அன்தும் கத்தம்துமூஹு லனா, இந்த நரகத்திற்கு எங்களை நீங்கள் முற்படுத்தியவர் நீங்கள் தான். அது கெட்ட தங்குமிடம் என்று அவங்க செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ அந்த தொண்டர்கள் எல்லாம் அங்க போய் புலம்புவாங்க. ஆலு ரப்பனா மன் கத்தமலனா ஹாதா, இறைவா இந்த இடத்திற்கு எங்களை எவர்கள் முற்படுத்தினாரோ, எங்களை எவர் கொண்டு வந்தார்களோ, அவர்களுக்கு நரகத்துல இருமடங்கு வேதனைகளை, பல மடங்கு வேதனைகளை அவர்களுக்கு அறியப்படுத்துவாயாக அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த தொண்டர்களும் தலைவர்களும் அங்கே புலம்புவார்கள். இன்னும் பல்வேறு வசனங்கள்ல அந்த நரகவாதிகள் எப்படியெல்லாம் புலம்புவாங்க எல்லாம் செய்யலாம் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த உலகத்துல நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்து விட்டான். நரகம் எவ்வளவு கொடூரமானது, அங்க எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் இருக்கும் என்று திருமறை குர்ஆன்ல ஏராளமான வசனங்களை அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்து விட்டாங்க. அப்ப அவ்வளவு அந்த கொடூரமான நரகத்தை விட்டு நாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் அல்லாஹ்வை என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அத்தஹியாத்துல ஓதக்கூடிய துஆவில் அது நமக்கு என்ன செய்றாங்க, அந்த பாதுகாப்பு துஆக்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார், இறைவா நரக நெருப்பை விட்டு என்ன செய்கின்றேன், நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அந்த வாசகத்தை எல்லாம் நபிகள் சொல்லி தந்திருக்கிறாங்க. நம்ம அல்லாஹ்விடம் அதிகம் நரகத்துடைய வேதனை விட்டு, நரகத்தில் நுழைவதை விட்டு நம்ம செய்ய வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும். ஏனென்றால் அந்த நரகம் என்பது மிக கொடூரமானது. அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள யாரும் நாளைக்கு மறுமையில காப்பாற்ற முடியாது. வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களும் வழிகெட்ட தொண்டர்களும் அங்க என்ன செய்வாங்க, நரகத்துல மொத்தமா கிடப்பாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் இல்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவும், இந்த உலகத்துல உள்ள எல்லா நண்பர்களும், இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நண்பர்களும் மறுமை நாளில் ஒருவருக்கொரு எதிரிகளாகத்தான் இருப்பார்கள். எந்த நண்பர்களை தவிர இல்லல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களை தவிர. மறுமை நாளில் இந்த உலகத்தை நம்ம யாரை தலைவராக எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம யாருக்கு பின்னாடி போனாலும் சரி, எல்லா நட்புமே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நட்புமே மறுமையில எதிரிதான். யாரை தவிர இல்லல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்கள் தவிர. அந்த இறைச்சம் உடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் மறுமையில ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஒரு பிரயோஜனம் இருக்குது. அது அல்லாத மற்ற எல்லா தொடர்புகளும் நட்புகளும் பயனளிக்க முடியாத ஒரு நாள் தான் மறுமை நாள். அதே மாதிரி குல்லமா தகலத் உம்மத்தும், ஒரு கூட்டம் நரகத்தில் நுழையும் போதெல்லாம் லஅனத்து உக்தஹா, தன்னுடைய சகோதர கூட்டத்தை என்ன செய்வாங்க, சபிப்பாங்க. இவங்க அவங்கள வழியெடுத்தாங்க, இவங்க அவங்கள சபிப்பாங்க, அவங்க இவங்களை சபிப்பாங்க. அங்க போய் புலம்பி என்ன கிடையாது, எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. நம்மை நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடியது அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறது மட்டும்தான், குர்ஆன் சுன்னா மட்டும்தான். அதன் அடிப்படையில் நாம நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பொழுது இந்த நரக நெருப்பின் கொடுமையை நம்ம என்ன செய்யலாம், மறுமையை தற்காத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கொடிய நரகத்தை விட்டு அனைவரையும் பாதுகாப்பானாக. நரகத்தை பற்றி நரகவாதிகள் எப்படியெல்லாம் புலம்புவார்கள் என்று அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் கூறுகிறான். அதனுடைய விளக்கங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் நாம் காண்போம். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.